தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரங்கள்ல ஒருவராக இருப்பவர் தானம் அஜய் சார். அவர் நடிப்புல கடைசியாக வெளியான கொண்டாடகளி படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வசூல்ல வாரி கொடுத்தது. 280 கோடி ரூபாய்களுக்கு மேல திரையரங்கு மூலமாக வசூல் ஈட்டியுள்ளதாக சொல்லப்படுது. இதனடுத்து பார்த்தீங்கன்னா, கார் ரேஸ் பந்தயங்கள்ல ஆர்வமாக இருக்கும் ஏகே அவர்கள் நவம்பர் மாதத்துல தன்னுடைய அடுத்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னுமே சொல்லப்படுது. அந்த படத்தையுமே ஆதிக் ரவிச்சந்திரனே இயக்க இருக்காராம். இந்த நிலையில அஜய் சாருடைய கார் ரேசிங் சம்பந்தப்பட்ட படங்கள்ல நடிக்க ஆர்வமாக உள்ளதாக தெரிவிச்சிருக்காரு. சமீபத்துல அவர் கார் ரேஸ் ஒன்றுல கலந்து கொண்டிருக்காரு. அப்போது ஒரு செய்தியாளர், பிராட் பிட் சமீபத்துல F1 படத்துல நடித்தாரு. அதே போல நாங்கள் அஜித் சாரையுமே ஒரு படத்துல எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதற்கு பதில் கொடுத்த ஏகே அவர்கள், நான் என்னுடைய படங்களுடைய காட்சிகளை நானே தான் நடிக்கிறேன். அதனால ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் போன்ற கார் ரேஸ் சம்பந்தப்பட்ட படங்கள்ல நடிக்க எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே அஜித் சாருக்கு அப்படி ஹாலிவுட்ல இருந்து ஒரு அழைப்பு வந்ததாக சொல்லப்படுது. ஸோ அந்த சமயத்துல அவருடைய உடல்ல ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்ததால அந்த படங்கள்ல அவரால நடிக்க முடியாமல் போயிருக்கா. இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.